45வது தசகம். பலபத்ர சுவாமியோடு கூடி இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பகவானே அப்படின்னு பட்டதிரி கூப்பிடுறார். கால் முட்டுகளும் கைகளும் குத்திண்டு முட்டுகாலில இழைஞ்சு அந்த வீடோடு வெளிப்பக்கத்துல இருக்கிற திண்ணை, வீடோடு உள்பக்கம் எல்லா இடத்துலையும் அலங்கரிக்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் காலை போட்டு இளக்கறத்த கால் சிலங்குகளோடு அழகான கிலுக்கம் வரத கேட்டுட்டு மறுபடியும் அந்த காலில் இருக்கிற சிலங்கையொலி கேட்கறதுக்கான ஆசையால ரொம்ப ரொம்ப அழகாயிட்டு ஸ்பீடுல நீங்கள் முட்டு குத்தி சஞ்சரிச்சார். பட்டதிரி பகவானோடு அந்த முட்டு குத்தி இழையற அந்த பால்ய அவஸ்தைய வர்ணிக்கிறார். இந்த வர்ணனை வழியெல்லாம் நம்ம பகவானோடு அந்த வளர்ச்சிய அக்கும் இங்க பட்டதிரி எடுத்து காட்டுறார். இதுக்கு முன்னாலத்த ஸ்லோகத்துல சின்னஞ்சிறு குழந்தையான அந்த பகவானுக்கு பேரு போட்டதெல்லாம் அக்கு பார்த்தோம். இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் கூட பெருசாயாச்சு. கால் முட்டை ஊனி காலில் இருக்கிற கொலுசுகள் எல்லாம் ஜல் ஜல் அப்படின்னு கிளுங்குற சத்தத்தோடு கூடிட்டு குடுகுடு ஃபாஸ்டா ஓடுற முட்டுகாலில் ஓடுற அந்த குழந்தையோட ரூபம் வர்ணிக்கிறார். ஐ சபல முராரே, பகவானே சபல அப்படின்னா பலராமனோடு கூடின ஸ்ரீகிருஷ்ணா. பாணி ஜனன கை, ஜானு ஜனன முட்டு. பாணி ஜானு பிரஜாரேகி, முட்டு குத்தி நடந்துண்டு. பவன பகான், வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களையும் கிமபி பூஷயந்தோ, சொல்லி தெரியப்படுத்த முடியாத அளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களையும் அலங்காரம் பண்ணிண்டு. பகவான் அப்படி கால்முட்டு கைமுட்டு கையோடு அந்த கைப்பத்தி காலோடு முட்டெல்லாம் வச்சுட்டு முட்டு குத்தி பலராமனும் அண்ணாவோடு கூடி அந்த பலராமனோடு கூடிட்டு முட்டு குத்தி வீடெல்லாம் நடக்கிறது அതൊരു பெரிய அலங்காரமாக்கும். வீட்டில் எல்லா பாகங்களையும் அலங்கரிச்சுண்டு மஞ்சு மஞ்சீர அழகாயிருக்கிற தளகளோடு சிஞ்சா கிளுக்கம் சிரவணா கேட்கறதுக்கு குதுகபாஜௌ ஆசை இருக்கிறவாளாயிட்டு சலித சரண கஞ்சௌ, கஞ்சௌ சொன்ன தாமரை, சரணம் சொன்ன பாதம். சலித சரண கஞ்சௌ இളகி ஆடற பாதார விந்தங்களோடு கூடிட்டு வேகாது அதிசீக்கிரம் சாரு சேரதுகு அழகாயிட்டு சஞ்சரிச்சேளே. பவந்தௌ அந்த ராமகிருஷ்ணர்கள் இப்படி அந்த அம்பாடியில இருக்கிற வீட்டுக்குள்ள குடுகுடுன்னு முட்டுக்காலில இழைஞ்சு நடந்து அந்த வீடையே அலங்காரமாக்கி மாற்றிட்டேளே. 2வது ஸ்லோகம். அங்கங்க ஓரோ புதுமுகள் பார்த்து புஷா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சுண்டு அப்படி சிரிக்கிறத பிரகாசிக்கிற முளைச்சு பொந்தின சின்ன பல்லுகளோடு கூடிட்டு அதே மாதிரி குட்டியா இருக்கிற அந்த முகம், அந்த குட்டி முகத்துல அப்படியே சுருளா விழுந்திருக்கிற அந்த தலைமுடியோடு கூடிட்டும் அந்த பகவானை பார்க்கறதுக்கு என்ன ஒரு அழகு. அந்த தலைமுடியெல்லாம் முகத்துல விழுந்து முகத்தோடு கொஞ்சம் பாகம் இப்படி வெளியில காணறதுக்கே இல்லை. முட்டு குத்தி நடக்கிறத பார்க்கிற வஜ்ரம் துவஜம் தொடங்கின பகவானோடு அழகா இருக்கிற கால் பாதத்தில இருக்கிற அந்த சின்னங்கள், அந்த புஜங்களிலேந்து ஊர்ந்து இறங்கி மணிபந்தத்துல தங்கின வளகளால சோபிக்கிற நீங்கள் 2 பேரும் பார்க்கிறவாளோடு மனசெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்ட. மிருது மிருது விஹசந்தௌ மெல்ல மெல்ல சிரிக்கிற 2 குழந்தைகள். உன்மிஷது தந்தவந்தௌ அந்த சிரிப்பு காரணம் வெளியில தெரியற பல்லுகளோடு கூடி இருக்கிற பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும். வதன பதித கேசவ் மூஞ்சியில விழுந்து கிடக்கிற தலைமுடியோடு கூடி இருக்கிற 2 குழந்தைகள்.
ദൃശ്യ പാദാബ്ജ தேசம் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு சாதிக்கிற தாமரை பூபாதங்களோடு கூடி இருக்கிற 2 குழந்தைகள். புஜ கணித கராந்த வியாலகது கங்கணாங்கம் கை தண்டகளிலேந்து கணிதம் ஊர்ந்து கீழே விழறா மாதிரி கராந்த வியாலகது கையோடு அச்சத்துல போய் கிடக்கிற கங்கணாங்கம் கங்கணங்களோடு கூடிட்டு இருக்கிற 2 குழந்தைகள். போட்டிருக்கிற கங்கணங்கள் ரொம்ப பெருசு மாதிரி இருக்கு. குழந்தைகளோட கையில அப்படியே ஊர்ந்து கிழப்ப விழுந்துடும் மாதிரி இருக்கு. பஷ்யதாம் நோக்கி நிக்கிறவாளோடு விஸ்வமிரணம் எல்லாரோடும் மதிம் அந்த மனச உச்சைகி ஆஹாரதம் ரொம்ப ரொம்ப வல்லாதக்கு அட்ராக்ட் பண்ணித்து இந்த குழந்தைகள். எல்லாரோட மனசையும் திருடி எடுத்து இந்த குழந்தைகள். 3வது ஸ்லோகம் பார்க்கறோம். பகவானே வாசுதேவா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார், உங்களை பார்க்கற ஆசையினால உங்களை அந்த நிலைமையில பார்த்துட்டு குஷியோடு கூடிட்டு கண்ணீர் வடிக்கிறா கோபஸ்திரீகளும் கோபிகைகளும். എന്നിട്ട് அந்த ஆனந்த கண்ணீரோடு கூடிட்டு உங்களை எடுக்கிறதுக்கு பக்கத்துல வரத்த அவளுக்கு பிடி கொடுக்காதக்கு நீங்கள் குஷியாயிட்டு ஒரு தரம் சத்தத்தை புறப்பிடிச்சுண்டு அதிவேகமா முன்னால இப்படி முட்டுக்காலில இழஞ்சு ஓடினாள். എന്നിട്ടോ നേരെ கொஞ்சம் முன்னால போயிட்டு இவாளெல்லாம் பின்னால வராளா அப்படின்னு முகத்தை கொஞ்சமா மெல்ல பேக்குக்கு திரும்பி வேற பார்த்துட்டு போனாள். நீங்கள் 2 பேரும் அங்க இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அத்தியானந்தத்தை கொடுத்தேளே. ஹே வாசுதேவா பகவானே நாராயண ஜனௌகே கௌதுக வியாகுல அச்சே அனுசரதி. அந்த கோகுலத்துல ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா கௌதுகத்தோடு கூடின கண்களோடு கூடிட்டு அனுசரதி இந்த குழந்தைகளோடு பின்னால ஓடி போனோனே கிமதி கிருத நிநாதம் அஸ்பஷ்டமாயிட்டு கிளியர் இல்லாத ஒரு சில சத்தங்களை வெளியில புறப்படுவிச்சுண்டு வியாஹசந்தவ் சத்தமா நன்னா சிரிச்சுண்டு ஹசந்தவ்னா 2 பேரும் சிரிச்சுண்டு. இந்த 2 குழந்தைகளாக்குமே இப்ப முட்டு குத்தி நடக்கிறது. அப்ப 2 பேரையும் சேர்த்தியாக்கும் இங்க சொன்னது ஹசந்தவ் அப்படின்னு. வியாஹசந்தவ்னா நன்னா சத்தமா சிரிச்சுண்டு திரவந்தவ் 2 குழந்தைகளையும் சேர்த்தி சொன்னதினாலேயாக்கும் இங்க ஔ அப்படிங்கிற சப்தம். திரவந்தவ் முட்டுகுத்தி ஓடி நடக்கிற அந்த குழந்தைகள். എന്നിട്ടോ വലിത വദന പത്മം தாமரப்பூ மாதிரி இருக்கிற முகம் பின்னால திரும்பி அவளையெல்லாம் அந்த முகத்தால பார்த்துட்டு பிருஷ்டதா பின்னுக்கு தந்த திருஷ்டி நோட்டத்தை வீசிண்டு കിം ഇവ കൗതുകം എന്നൊരു കുഷിയാക്കും ഭഗവാനെ ന വിദതാതെ നിങ്ങൾ അവൾക്ക് எந்த அளவுக்கு குஷியாக்கும் கொடுக்காம இருந்தால் அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் குஷியாக்குமே கொடுத்தாள். 2 சகோதரர்களையும் ஒரு சேர அழகோடு கூடிட்டு சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரும் அதிசீக்கிரமா ஓடுறத ஒரு சில டைம் கீழே மറിஞ்சு விழற. എന്നിട്ട് ശരീരത്തിലെ அழுக்கு பொறலறது. എന്നിട്ട് குடுகுடுன்னு எந்திருக்கிற அந்த பாலலீலை பார்க்கறதுக்காயிட்டு வானவீதியில பாபங்களொன்னும் இல்லாத ரிஷிகள் வந்து நிற்கிறா. அதை பார்த்துட்டு அவ ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லறா. கீழே விழறதுக்கு சிச்சுவேஷன் உண்டாகாதக்கு இருக்கிறதுக்காயிட்டு ஜனங்கள் எல்லாம் ஏது தேவர்களையாக்குமோ பஜிக்கிறா. அந்த தேவர்களிதா இப்ப நாங்கள் கீழே விழுவோம் அப்படின்னு எல்லாரையுமே பயமுறுத்துறா. பகவானோடு பக்த வாத்சல்யம் ஆச்சரியம்தான் அப்படின்னு நினைச்சு மந்தஹாசத்தோடு கூடிட்டு முனிகள் எல்லாம் உங்களை வந்திச்சா. கீழே விழுந்த குழந்தைகளை பார்த்துட்டு அம்மகள் ஓடிண்டு வந்து கட்டி பிடிச்சு தூக்கினா.
ദ്രുതഗതിഷു അതിശീഘ്രമാ മുട്ടുകാലിലെ ഇഴഞ്ചു പുറത്ത് പതന്തൗ കിഴ തൊപ്പക്കടീന്ന് വിഴുന്നിട്ടും ഉത്തിതൗ കിഴ விழுந்த உடனே ஒன்றும் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிசீக்கிரம் எழுந்திருந்துண்டும் லிப்த பங்கோ சரீரம் முழுவன் அழுக்கு அப்படிங்கிறது கீழே விழுந்தோன்னே ஆகிறது. அந்த அழுக்கோடு கூடிட்டு இருக்கிற அந்த குழந்தைகள் திவி வானத்திலேருந்து அபங்கைகி ரஜோகுண தமோகுணங்களும் ஷட்விகாரங்களும் ஒன்றுமில்லாத தூய்மையான முனிபிகி முனிகளால പാപമില്ലാത്ത മുനികളാല സസ്മിതം അവ ചിരിച്ചിന്റെ പുന്നകയോട് കൂടിയിട്ട് സ്മിതം ജനന പുഞ്ചിരി സസ്മിതം സ അതോടുകൂടി ചേർക്കത്തെ നന്ന പുഞ്ചിരിച്ചിണ്ട് നന്ന പുന്നകை பண்ணிண்டு வந்தியமானவ் உங்களை ரெண்டு பேரையும் தொழுதாளே அந்த முனிகளால தொழப்பட்டவாளாக்குமே நீங்கள் பகவானும் அண்ணாவான பலராமனும் யுவாம் உங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் அதா அதுக்கப்புறம் ദ്രുതം அதிசீக்கிரமாயிட்டு ஜனனீபியாம் உங்களோட അമ്മകൾ രണ്ടുപേരാലെയും യശോദയും രോഹിണിയും സ അനുകമ്പം വാത്സല്യത്തോടു കൂടിയിട്ട് ഗൃഹീതൗ എടുക്കപ്പെട്ട് അവ ഓടി വന്ന് കുഴന്തയെ തൂക്കിണ്ട യശോദാമ്മ ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനെയും രോഹിണി ബലരാമനെയും ഓടി വന്ന് അഴുക്കോട് കൂടിയിട്ടേ തൂക്കിണ്ട കിഴ വിழுந்து குழந்தையோட மேல அழுக்காயிருக்க ശരീരത്തിൽ നമ്മളോട് ശരീരത്തിൽ അഴുക്കാകുമേ அப்படின்னு நினைக்கலை குளிக்க வச்சுட்டு தூக்கிக்கலாமேன்னு ஒன்றும் நினைக்கலை அந்த முட்டுக்காலில் ஓடி விளையாடுற அந்த குழந்தைகளை ஓடி வந்து எடுத்துண்டா அப்படியே எடுத்துண்டா அழுக்கோடு கூடியே திரா பரிரப்தம் அதிசீக்கிரமா அந்த அழுக்கோடு கூடியே உங்களை கெட்டிப்பிடிச்சுண்டா அம்மமார் എന്നിട്ടോ മുഹുഹു അബി മറുപടിയും മറുപടിയും ചുംബിതൗജ കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് മുത്തമിടവും ചെഞ്ചാളെ அப்படி யசோதையும் ரோஹிணியும் இந்த குழந்தைகளை கட்டிப்பிடிச்சு ஓடி வந்து அழுக்கோடு கூடி முத்தமிடவும் செஞ்சாளே. 5வது ശ്ലോകം സ്തനങ്ങളിലെ പാൽ ചൊരந்துണ്ട് குழந்தைய மடியில வச்சுண்டு மனசு இப்படி அழிஞ்சு பால் கொடுக்கிற பாக்யவதிகளிலேயே பாக்யவதியாயிருக்கிற யசோதை பகவானே நாராயணா கபட கோபாலா அடிக்கடி பகவான் தன்னோட பிஞ்சு பல்களால அழகாயிட்டு புன்னகை பண்ணிண்டு இருக்கிற அந்த பகவானோட முகத்தை பார்த்து அந்த யசோதாமை ஆனந்தம் அனுபவிச்சாளே. ஸ்னுத குஜபரம் பால் சுரக்கிற ஸ்தனங்களோடு கூடிட்டு ധന്യധന്യ அதிர்ஷ்டசாலிகளில அதிர்ஷ்டசாலியா இருக்கிற யசோதா பவந்தம் பகவானே உங்களை அங்கே தாரயந்தி மடியில வச்சுண்டு தரளமதி மனசை இളകിണ്ട് ആർദ്രமான മനസ്സോട് കൂടിയിട്ട് ഇളകിന മനസ്സാല കരുണയോട് കൂടിയിട്ട് സ്നേഹവാത്സല്യത്താല മനസ്സ് ലേശാന യശോദை സ്തന്യത பகவானே உங்களுக்கு ஸ்தன்யம் தந்தாளே அப்படி உங்களுக்கு பால் தந்துட்டு இருக்கிறத மத்தியே நடுவில் கபட பசுவா கபட கோபகுமாரா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். தே உங்களோடு முக்தஹாச அங்குரம் அழகான சின்ன புன்னகை வெளியில பார்க்கறதுக்கு சாதிக்கிற சின்ன பல்களோடு கூடின புன்னகை ദശനാ ജനന പല്ല് മുകുളാ ജനന മൊട്ട് ഹൃദ്യം ജനന അഴகு ദശന മുകുള ഹൃദ്യം சின்ன மொட்டு மாதிரி இருக்கிற அழகான பல்லுகளோடு கூடின வக்ரம் வாய்
அப்படி இருக்கிற உங்களோட வாய வீழ்ச்சியா பார்த்துட்டு ஜஹர்ஷ குஷி ஆயிட்டாளே அந்த அதிர்ஷ்டசாலியான யசோதை. ஸ்லோகம் 6. அதுக்கப்புறம் கால் மேல நிவர்ந்து நடக்க தொடங்கின பகவான் சின்ன சின்ன பாலர்கள் கூட பக்கத்து வீட்டுக்கு போய் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சார். சின்ன குழந்தை பருவத்தில் இருக்கிற குறும்பெல்லாம் பண்ணிண்டு வீடுகளில் வளர்த்துற தத்தை, பூனை, கண்ணுக்குட்டி இதெல்லாம் பார்த்து அதுகிட்டெல்லாம் ஓடி போய் அப்போது பக்கத்தில் வந்து நிற்கிற கோபபாலர்கள் சிரிச்சுண்டு பகவானை പൂനയെയും തത്തയെയും കന്നുകുട്ടിയെയും ഒന്നും തൊടാതെ ഒന്നെ കുത്തും കടിക്കും എന്നെല്ലാം ചൊല്ലി തടുക്കവും ചെഞ്ചാളെ. തതനു அதுக்கப்புறம் முட்டுகாலில் நடந்து நடந்து கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னா குழந்தை மறுபடியும் பெருசாச்சு. அதாக்கும் இந்த ஸ்லோகம். சரணச்சாரி நடந்து தொடங்கித்து. அப்போவோ பகவானோடு அந்த வளர்ச்சை சொல்ல வாக்கும் சேரா. ஆராது நிலையததிஷ்ட பக்கத்திலே இருக்கிற வீடுகளிலே எல்லாம் தாரகைஹி சாகம் கேலன் வேறையும் கோபகுமாரர்கள் இருக்காளே அவா கூட விளையாடிண்டு பால சாபல்யசாலி குட்டி குறும்புகளெல்லாம் காட்டிண்டு பவன வீட்டில் வளர்த்துற சுக தத்தகளையும் விலாளான் பூனைகளையும் வல்சகாஞ்ச கண்ணுக்குட்டிகளையும் மாடோடு குழந்தைகளையும் அனுதாவன் பின்னால நடந்து நடந்து ஓடிண்டு இந்த தத்தைக்கும் பூனைக்கும் மாடுகுட்டிகளுக்கும் பின்னால ஓடிண்டு நடக்கிற உன்னிக்கண்ணனும் பலராமனும் கோபகைகி வேற கோபர்கள் எல்லாம் என்ன பண்ணினா கிருத ஹாசைகி புன்னகை பண்ணிண்டு கதமபி எப்படி எல்லாமோ வாரிதஹா அபூது உங்களை 2 பேரையும் தடுத்து நிப்பாட்டினா. அப்படின்னா குழந்தைகள் ஓடாதக்கு கோபர்கள் ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் பாதுகாத்து தடஞ்சா. 7வது ஸ்லோகம். பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதில் கூப்பிடுறார். உங்களோடு அந்த பால்யகால சேஷ்டகளையாக்குமே நான் இப்போ உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் பலபத்ரனோடு கூட்டிட்டு எங்கையெல்லாம் விளையாடி நடந்தேளோ அங்கையெல்லாம் கோபிகள் அவளோட வீட்டு விஷயங்கள் எல்லாம் கோபிகைகள் அவளோட வீட்டு வேலையெல்லாம் குழந்தை சேவகர்கள் கணவர்கள் அத்தனை பேரையும் மறந்து ஸ்னேக பாரவசியத்தோடு கூடிட்டு உங்களை பார்த்துண்டு நிற்பா. அதாக்கும் அங்கத்தை கோபிகளோடு ருட்டீன் ஒர்க்கு. உங்களோட விளையாட்டெல்லாம் பார்த்ததுல லயிச்சு நின்றுட்டு இருந்தா கோபிகள். ஹே முராஹரா, முராசுரனை கொன்ன ஸ்ரீகிருஷ்ண பகவானே முரஹரா, துவம் நீங்கள் ஹலதர சகிதா பலராமனோடு கூட எത്ര எത്ര உபாயதா எங்கெல்லாம் போனேளோ தத்ர தத்ர ஏவா அங்க எல்லாம் விவசபதித நேத்ராஹா பாரவசியத்தோடு கூடி இருக்கிற கண்களால கோப்யஹா கோபஸ்திரிகள் விகலித கிரக கிருத்தியாஹா வீட்டு வேலைகள் எல்லாம் உபேட்சிச்சு வீட்டு வேலைகளிலெல்லாம் கவனமில்லாதக்கே விஸ்மிருத ஆபத்திய பிருத்தியாஹா குழந்தைகளையும் பிருத்தியர்களையும் அத்தனை பேரையும் மறந்துட்டு நித்தியம் எப்பவும் முகுகு மறுபடியும் அத்தியந்த ஆகுலா ஆசன் ரொம்ப ஜாஸ்தியான பரவசியத்தோடு கூடிட்டு உங்களை பார்த்துட்டே நின்னாளே. 8வது ஸ்லோகம். சில இடத்துல கோபஸ்திரிகள் கொடுக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷா கடைஞ்ச வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டு பகவான் அழகாயிட்டு பாடுவர். சில இடத்துல அழகாயிட்டு அந்த வெண்ணெய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காயிட்டு டான்ஸ் ஆடுவர். கோபஸ்திரிகள் சொல்லுவா, தா இப்பதான் வெண்ணெயை கடைஞ்சுதா உரியில வச்சிருக்கேன்,
பாட்டு பாடினா வெண்ணையை எடுத்து தரேன், நிறுத்தம் வச்சானாக்கா வெண்ணெய் எடுத்து தரேன் இப்படின்னெல்லாம் சொல்லி ஆசை காட்டினோன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுவார், இந்த வெண்ணெய்க்காயிட்டு பாட்டு பாடவும் டான்ஸ் ஆடவும் செஞ்சேளே. சில இடத்துல குஷியாயிட்டு கோபஸ்திரிகள் கொடுக்கிற நெய்ய சாப்பிடுறார் பகவான், சில இடத்துல சூடு இருக்கிற பால் கொடுப்பாவா அதையும் குடிப்பார். கோபிகா தத்தம், கோபிகைகள் எல்லாம் கொடுக்கிற பிரதிநவ நவநீதம், புதியதாயிட்டு கடைஞ்செடுத்த வெண்ணெய் இச்சன் ஆசைப்பட்டுண்டு, அந்த வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டுண்டு இப்பதான் கடைஞ்சு உரியில போட்டு வச்சிருக்கா, உரி கீழே ஒன்றும் இல்லை மேல தொங்க விட்டுருக்கா, நமக்கு எடுக்கொന്നും முடியாது, இவாளாயிட்டு கொடுத்தாதான் உண்டு, அதுக்கு அவ சொன்னதெல்லாம் கேட்டாதான் அந்த வெண்ணெய் திங்க முடியும், அதுல ஆசைப்பட்டுண்டு குவாவி சில டைம்ல களபதம் உபசாயன், நல்ல அழகாயிருக்கிற பாட்டுகள் எல்லாம் கோபிகைகளை பாடி கேட்க வைக்கிற வெண்ணக்கண்ணன், கோமளம் நிருத்தியன் வெண்ண மோகப்பட்டுண்டு வெண்ண திங்கிறதுக்கு ஆசைப்பட்டுண்டு அழகாயிட்டு நடனமாடுற வெண்ணக்கண்ணன், கோச்சனா ஒரு சில டைம்ல சதய யுவதி லோகைஹி, யௌவன யுக்தர்களாயிருக்கிற கோபஸ்திரிகளால அர்ப்பிதம் கொடுக்கப்பட்ட சர்ப்பின் வெண்ணைய அஸ்னன் சாப்பிட்டுட்டும் அந்த வெண்ணக்கண்ணன் என்ன வாக்கும் செஞ்சான் அப்படின்னாக்கா, தவ விபக்வம் ஃப்ரெஷ் ஆயிட்டு காய்ச்சி எடுத்த துக்தம், நவ விபக்வம் ஃப்ரெஷ் ஆயிட்டு காய்ச்சி எடுத்த துக்தம் அபி பாலக்குடியும் துவம் வெண்ணக்கண்ணனாயிருக்கிற நீங்கள் ஆபிபா குடிச்சேளே. பட்டதிரி இங்க பகவானை வர்ணிக்க வாக்கும் சேரல், பகவானோடு அந்த வீரசூர பராக்கிரமங்களை எல்லாம் எடுத்து வர்ணிக்க வாக்கும் சேரார். 9வது ஸ்லோகம். இங்க பகவான் இப்படி நினைச்சிட்டாக்குமோ அப்படின்னு சொல்லற மாதிரி இங்க பட்டதிரி ஒரு விஷயத்த சொல்லறார். அதாக்கும் இங்க பகவான் பேசுற மாதிரி பட்டதிரி பேசுறார். முன்னால நான் மகாபலியோட வீட்டுல போனோன்னு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு யாசிச்சிருக்கேன் அந்த யாக பூமியில போயிட்டு. அந்த மகாபலி ஒரு சக்கரவர்த்தி ஆனதுனால அந்த மகாபலிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு குறைச்சிலொന്നും തോന്നலே. ஆனா இந்த ஸ்திரீகளோடு முன்னால நான் ரிக்வெஸ்ட் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாக்குமோ? ஹே பகவானே, நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணறத விட்டுட்டு விசித்திரமான ரீதியில தயிரும் வெண்ணையும் பாலும் எல்லாம் திருட தொடங்கினது அப்படின்னு பட்டதிரி பகவான கேட்கிறார் தமாஷாயிட்டு. பலிகேஹே, மகாபலியோடு வீட்டுல யாஜனம் யாஜிக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் செய்யல் அப்படிங்கிறதுக்கு மம ஜாதம் கலு, எனக்கு அப்படி செய்ய வேண்டி வந்ததே. அங்க போய் 3 அடி மண்ணு வேணும் மகாபலி அப்படின்னு ரிக்வெஸ்ட் செய்ய வேண்டி வந்ததே. ஆஸ்தா, அது அங்க இருக்கட்டும், அப்படி நான் அங்க நினைச்சு அந்த வரம் கேட்டது அங்க இருக்கட்டும். இஹா புனகா, இங்க மறுபடியும் அபலானாம் அக்ரதா, பலமில்லாത്ത கோபஸ்திரீகளோடு முன்னால பந்தபாசத்தால கெட்டப்பட்டு கிடக்கிற ஆசிரயமில்லாத கோபஸ்திரீகளோடு முன்னால ந ஏவம் குர்வே, பலிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா மாதிரி இந்த ஸ்திரீகள் கிட்ட நான் ஒருபோதும் ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இது விஹிதமதிஹி கிம் அப்படின்னு மனசுல திருடமாயிட்டு உறப்பிச்சுட்டாக்குமா கிருஷ்ணா. ஹே தேவா, பகவானே வெண்ண கண்ணா, பட்டதிரி கூப்பிடுறார். துவம், நீங்கள் யாஜ்ஞாம் சந்தியஞ்சியா, யாஜனை ரிக்வெஸ்ட் வேண்டான்னு வச்சுட்டு, கேட்டு வாங்கறத வேண்டான்னு வச்சுட்டு சாருணா சோரணேனா, ரொம்ப அழகாயிட்டு திருடல் அப்படிங்கிற மார்க்கம் ஸ்வீகரிச்ச, ததிகிருதம் தயிர் நெய் பால் இதெல்லாம்
அஹரஹ திருடி எடுத்தது அதனாலே ஆக்குமா பட்டதிரி பகவான் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்டதையாக்கும் நம்ம பார்த்தோம். அம்பாடியில பகவான் வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் ஆரிட்டையும் கேட்காதக்கு எல்லா வீடுகளிலையும் எப்ப வேணுமானாலும் ஏறி போய் சீக்கிரட்டாயிட்டு எடுத்து சாப்பிட்டதோடு காரணம் தெரியணும் இப்ப பட்டதிரிக்கு. அதனால பகவான் கிட்ட பேசுற மாதிரி பட்டதிரி இந்த நாராயணிய கிரந்தம் எழுதின்னு இருக்காரு அப்படின்னு பார்த்தோமே. இப்ப பகவான் கிட்ட டைரக்ட் ஆயிட்டு பேசுற மாதிரி பட்டதிரி இங்க பகவான் கிட்ட கேட்கிறார். பட்டதிரியோடு இந்த பாவம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். உத்தம பக்தனான பட்டதிரி பகவானில மனச லயிச்சு நாராயணியத்தை எழுதுறதையாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பட்டதிரிக்கு மனசுக்குள்ள வந்த ஒரு சந்தேகத்தை இங்க பகவான் கிட்ட கேட்கிறார். இந்த கோபஸ்திரீகள் கிட்ட எல்லாம் நான் ரிக்வஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணினேனே அதே மாதிரி ஒன்னும் இவா கிட்ட கேட்டுட்டொன்னும் இருக்க மாட்டேன், நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பிரியாக்குமா கிருஷ்ணா. அந்த அம்பாடியில எல்லா வீடுலையும் எப்பவும் ஏறி போய் உரியில் இருக்கிற எண்ணெயிலேருந்து அத்தனையும் எடுத்தெடுத்து யாருக்கும் தெரியாக்கி சீக்ரெட் ஆயிட்டு நீங்கள் சாப்பிட்டு அப்படின்னு கேட்கிறார் இங்க பட்டதிரி பகவான் கிட்ட. 10வது ஸ்லோகம். பகவான் தயிரும் நெய்யும் எல்லாம் ஆரிட்டையும் கேட்காதக்கு எடுத்து சாப்பிடுறது சம்பந்திச்சு அம்பாடியில் இருக்கிற கோபஸ்திரீகளோடு ஒருத்தரோடும் மனசுல கோபத்துக்கோ துக்கத்துக்கோ ஸ்தானம் இருக்கலை. காரணம் என்ன அப்படின்னா தயிரும் நெய்யும் திருடறதுக்கு முன்னாலேயே பகவான் அவளோட ஹிருதயத்தை திருடிட்டு சந்தோஷ கடலில் அவளை முக்கி தாழ்த்திட்டு சந்தோஷ கடலுக்கு அடியில துக்கமும் கோபமும் ஸ்தானம் பிடிக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியதையும் இல்லை. அப்படி இருக்கிற குருவாயூரப்பா என்னோட நோய்களை எல்லாம் இல்லாம பண்ணி தരണமே, பூர்ணமாயிட்டு இல்லாம பண்ணி தரணமே கிருஷ்ணா. தவ ததிகிருத மோஷே பகவானோடு அந்த வெண்ணெய் நெய்யெல்லாம் ஆரிட்டையும் கேட்காம சீக்ரெட் ஆயிட்டு எடுத்து சாப்பிடுற விஷயத்துல தயிர் வெண்ணெய் பால் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதக்கு எடுக்கிற பாவத்துல அந்த விஷயத்துல கோஷயோஷா ஜனானாம் கோகுலத்துல ஸ்திரீ ஜனங்களுக்கு ஹிருதி அவளோட ஹிருதயத்துல ந ரோஷஹா ந சோகஹா எந்த ஒரு விதமான கோபமோ துக்கமோ இருக்கலை. கோபத்துக்கோ தேசியத்துக்கோ அவகாசம் அபஜதா ஸ்தானம் இருக்கலை. துவம் பகவானே நீங்கள் ஹிருதயம் அபி கோபிகளோடு ஹிருதயத்தை கூடியும் முஷித்வா திருடி எடுத்துண்டு ஹர்ஷசிந்தௌன்யதாக சந்தோஷ சமுத்திரத்துல கொண்டு போய் போட்ட அவளை. ஹே வாதகேஹாதீநாதா குருவாயூரப்பா பகவானே சகத்துவம் அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் மம ரோகான் ஷமயா என்னோட எல்லா நோய்களையும் இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 45வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.